வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நான் ஒரு கதை சொல்லலான்னு இருக்கேன். அது என்ன கதைனா, தெனாலிராமன். எல்லாருக்குமே பிடிச்ச கதை தான். இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறது தெனாலிராமனின் மதிநுட்பம். தெனாலி என்பது ஒரு அழகான ஊர். கோடை காலத்தில் அவ்வூரில் பெரும் வறட்சி ஏற்பட்டது. குடித்தண்ணீர் இல்லாமல் மக்கள் பெரும் அவஸ்தைப்பட்டனர். மழை வரவைப்பதற்காக மக்கள் செய்த முயற்சிகள் எல்லாம் பயனற்று போய்விட்டன. அப்போது அந்த பட்டணத்திற்கு முனிவர் ஒருவர் வந்தார். அவர் வந்தவுடன் தூய்மையாயிருந்த வானில் மேகங்கள் கூடி மழையை பொழிந்தது. மக்கள் மிகவும் மகிழ்ச்சியடைந்தனர். இந்த முனிவரின் வருகையால் தான் மழை பெய்தது என்று கூறி அனைவரும் அவரை புகழ்ந்தனர். தெனாலிராமன் மட்டும் ஏதோ சிந்தனையில் ஆழ்ந்திருந்தான். பிறகு தன் சிந்தனையிலிருந்து விடுபட்டு அந்த முனிவரை பார்த்து, பனைமரக்கதை எப்படி இருக்கிறது என்றார். அவனுடைய நோக்கத்தை உணர்ந்த முனிவர் சிரித்தார். அருகில் இருந்த மக்கள் உண்மையை உணராமல் திகைத்தனர். ராமன் என்ன சொல்ல வருகிறான் என்பதை விவரிக்கும்படி வேண்டினர். பனைமரத்தின் மேல் காகம் ஒன்று உட்கார்ந்திருந்தது. அதே நொடியில் ஒரு பனம்பழம் மரத்திலிருந்து விழுந்தது. மக்கள் காகம் உட்கார்ந்திருந்ததால்தான் பனம்பழம் விழுந்தது என்று கருதினர். அதுபோல் இந்த முனிவர் வந்தவுடன் மழை பெய்ய இவரால் தான் மழை பெய்தது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். அதனால்தான் முனிவரை பார்த்து நான் அவ்வாறு கேட்டேன் என்று ராமன் விவரித்தான். மக்கள் அனைவரும் தெனாலிராமனின் அறிவுத்திறமையை பாராட்டினர். மற்றவர்கள் அங்கிருந்து சென்ற பின் அந்த முனிவர் தெனாலிராமனை தன் அருகில் அழைத்து, ராமா, உனக்கு நல்ல மதிநுட்பம் இருக்கிறது. தேவியின் அருளால் நீ நம்முடைய நாட்டிலேயே சிறந்து விளங்குவாய். செல்வமும் சிறப்பும் உனக்கு உண்டாகும். இன்றிரவு காளி கோயிலுக்கு சென்று நான் சொல்லிக் கொடுக்கும் பிரார்த்தனையை 1008 முறை சொல்லி பிரார்த்தனை செய்தால் காளி தேவி உன் முன் தோன்றுவாள். நீ பயப்படாமல் நடந்து கொள். உன் துணிச்சலும் அறிவும் அவளுக்கு மிக்க மகிழ்ச்சியை அளிக்கும். உன்னை அவள் ஆசிர்வதிப்பாள். நான் இறந்து போகும் நேரம் நெருங்குகிறது. ஆதலால் இந்த சக்தி வாய்ந்த பிரார்த்தனையை தகுதியான சிஷ்யனுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். இல்லையெனில் நான் பூதமாக பிறப்பேன். அறிவும் துணிச்சலும் நிரம்பிய உன்னுடைய முகம் நீ தகுதியான சிஷ்யன் என்பதை எனக்கு உணர்த்துகிறது என்று கூறி அந்த பிரார்த்தனையை சொல்லிக் கொடுத்துவிட்டு அங்கிருந்து காட்டிற்கு சென்று மன அமைதியுடன் சமாதியடைந்தார். நன்றி. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் கேட்கலாம்.